வெற்றி ஒன்றை மட்டுமே கண்டு கொண்டிருந்த அரசருக்கு இப்படி ஒரு போர் எதிர்பாராத ஒன்று. இருந்தாலும் தன்னிடம் உள்ள குறைந்த எண்ணிக்கையை கொண்ட படையை கொண்டே வருகின்ற பெரும்படையை எதிர்கொள்ள முடியும் என்று நம்பிக்கையோடு இருந்தார். நம்மை பின்தொடர்கிறான் ஒருவன். ஸ்பார்த்தாவில் இருந்தே பின்தொடர்கிறான். அரசே, அங்கே பாருங்கள். என்ன நடந்தது இங்கு? கிராம மக்கள் எங்கே? பெர்ஷியர்களின் வேலை. 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கலாம். இந்த கிராமத்தை சூறையாடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கால் தடம் பின்புறம் பாருங்கள். ஒரு சிறுவன். எங்கள் கிராமம் அமைதியாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் வந்தார்கள். மிருகம் போலிருந்தார்கள். கூர்மையான நகமும் பற்களும் இருந்தன. நான் மட்டும் பிழைத்தேன். அதோ பாருங்கள், கிராம மக்கள். அந்த கடவுளுக்கு கருணையே இல்லை. என்ன கொடூரம் இது! சற்று அமைதியாக இருங்கள். அந்த குழந்தை கூறியது பெர்ஷியன் பேய்களை. இது ஆதிகாலம் முதல் இருப்பதுதான். அவைகளை நாம் கொல்லவும் முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. அவர்கள்தான் அழிவில்லா அரக்கர்கள். அழிவில்லாதவர்களா? அவர்களையும் ஒரு கை பார்த்து விடலாம். நாம் மலைப்பகுதியின் வழியாக செல்வதுதான் நல்லது. அப்போதுதான் எதிரியின் படை நம்மை தேடுவதற்காக பிரிந்து சிறியதாகிவிடும். ஸ்பார்டன்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிப்பவர்கள். இந்த படையை பொறுத்தவரை மகன் தந்தை என்ற பாகுபாடில்லை. வெற்றிக்கனியை பறிப்பதே இவர்கள் நோக்கம். இந்த படையின் ஒரே லட்சியம் வெற்றி அல்லது வீர மரணம். அதோ பெர்ஷியர்கள்.
நரகத்தின் விளிம்பிற்கு வந்து விட்டோம். அதோ அந்த அடிமைகள் நெருங்குவதற்குள் நமது மண்ணின் வெப்பம் தாங்க முடியாமல் கருகி விடுவார்கள். வாருங்கள். அது உண்மைதான். ஆனால் மழை பெய்யப் போகிறது. மன்னர் கூறியது போல் மழை வந்தது. மழை பெரும் புயலாக மாறியது. அந்த புயலில் எதிரிகளின் கப்பற்படை பாதியிலேயே கவிழ்ந்தது. சந்தோஷத்தின் மிகுதியால் நாங்கள் ஆரவாரத்தோடு கூச்சலிட்டோம். ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர்தான் மன்னர். மகாராணி,